வணக்கம். குமுதம் செய்திகளுக்காக நான் திவ்யா. விரிவான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் சின்னூர் மலை கிராமத்தில் உள்ள கல்லாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையை கடக்க முடியாமல் 3 பேர் தவிப்பு. கொஞ்ச நேரம் பாருங்க தகவல் சொல்லிருக்கிறோம். அழகாத வந்துருவாங்க. ஆள் வருது கவலைப்படாத. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகிற 28ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை கணக்கீடு செய்யும் பணி தொடங்கியது. டெல்டா மாவட்டங்களில் வேளாண் துறை அலுவலர்கள் தொடங்கியிருப்பதாக தகவல். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக மகாதேவனை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. வருகிற 24ஆம் தேதி முதல் தனது பணிகளை கவனிப்பார் என அறிவிப்பு. பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை. ஜூன் மாதம் பள்ளிகள் திறந்ததும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய விலையில்லா திட்டங்கள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்த செல்வ பெருந்தகையை கிண்டல் செய்த அண்ணாமலை. முற்றுகையிடும் தேதியை அறிவித்தால் வரும் 10 பேருக்கும் உணவு ஏற்பாடு செய்ய வசதியாக இருக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ராகுல் காந்தியை புகழ்ந்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவை நீக்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அதிமுக தலைமை கொடுத்த நெருக்கடியால் பதிவை நீக்கியதாக தகவல். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கர் மீது ஸ்ரீமதியின் தாயார் செல்வி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தன் மகளை பற்றி இழிவாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் பேசியதாக மனுவில் குற்றச்சாட்டு. ஜாஃபர் சாதிக் சகோதரர் சலீமிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்த விசாரணை நடைபெற்றதாக தகவல். பணி செய்யும் மாவட்டத்திற்குள் காவலர்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம். முதலமைச்சரின் அறிவிப்பை உடனடியாக நிறைவேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். வெளிநாட்டில் பரிசோதனை செய்து கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்து தெரிவித்த விவகாரம். விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் மன்னிப்பு கோரினார் யூடியூபர் இர்ஃபான். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். ஸ்டெர்லைட் எதிர்ப்பில் உயிர் நீத்தவர்களுக்கு நினைவஞ்சலி. நெல்லையில் பட்டப்பகலில் தீபக் ராஜா என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. தனிப்படை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் 5 பேர் கைது.
வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். 6வது நாளாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. காவலர்கள் அரசு பேருந்துகளில் பயணிக்கும் போது கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும். வாரண்ட் இருந்தால் மட்டுமே போலீசார் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. Sri Rangabhopati International School, CBSE, Senji.